अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக கொண்டு அங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானுடைய சந்நிதி, அந்த சந்நிதியே நந்தகோபர் திருமாளிகையாக கொண்டு அங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் வடபெரும் கோயிலுடையான், அவனையே கண்ணனாக கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கக்கூடிய தன்னுடைய தோழிமார்களை எல்லாம் கோபிகைகளாக கொண்டு ஆண்டாள் நோன்பு நோற்கத் தொடங்கினாள் என்று நாம் பார்த்தோம். அந்த பாவை நோன்பு என்கிறது நோற்கின்ற பொழுது முதல் பாசுரத்திலே வருகிறவர்களெல்லாம் வாருங்கோள் என்று போதுவீர் போதுமினோ, இந்த பகவத் விஷயமாகிற ஒரு பெரிய அனுபவம், அதாவது பகவானை உபவிப்பது என்கிற ஒரு விஷயம், அதிலே இறங்குவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை, யார் வேண்டுமானாலும் வரலாம். அதற்கு என்ன தகுதி வேண்டும் என்றால் இச்சை, இந்த விருப்பம் ஒன்றுதான் தகுதி என்று முதல் பாசுரத்திலே தெரிவித்தாள் ஆண்டாள். அடுத்தபடியாக இரண்டாவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்றால், இப்படியெல்லாம் காரியங்களை செய்ய வேண்டும், இன்ன காரியங்களை நாம் தவிர வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்கிறதை, செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்கின்ற விஷயங்களை இரண்டாம் பாசுரத்திலே தெரிவிக்கின்றாள். ஆனால் எந்த தகுதியும் வேண்டியதில்லை என்று முதல் பாசுரத்திலே தெரிவித்துவிட்டு உடனே செய்ய வேண்டிய காரியங்கள் தவிர வேண்டிய காரியங்கள் என்று சொல்லுவதனுடைய கருத்து என்ன என்பதை ஆராய்ச்சி செய்து பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே காட்டியருளுகின்ற பொழுது என்ன காட்டுகின்றார் என்னால், இவற்றையெல்லாம் உண்டாக்கி கொண்டு நாம் இந்த விஷயத்திலே இறங்குவதில்லை, பகவானை அனுபவிக்க தொடங்கினால் இப்படிப்பட்ட நற்குணங்கள் எல்லாம் தன்னடையே வந்து சேரும். நெல் குத்துகின்ற பொழுதோ எப்படி வேர்வையானது தானாக வருகிறதோ அதுபோல பகவானை அனுபவிக்க தொடங்கிவிட்டால் நற்குணங்களும் தானாக வந்து சேரும் என்று காட்டுகின்றார். அப்படி செய்ய வேண்டியவை தவிர வேண்டியவை இன்னது என்று தெரிவித்தது இரண்டாம் பாசுரம். வாழ்வீர்கள் நாமம் நம்பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அடிபாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையற்றழுதோம் மலரட்டனாவடையோ, செய்யாதன செய்யோம் தேக்குரளை நன்னோதாம், ஐயவம் வெச்சயமாந்தன எங்கை காட்டி, உய்யமாரெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். போதுவீர் போதுமினோ என்று முதல் பாசுரத்திலே ஆண்டாள் அழைத்தாள் அல்லவா, தன்னை ஒரு கோபிகையாக பாவித்துக் கொண்டு உடனே தன் முன்னாலே வந்து திரண்டவர்களை எல்லாம் பார்த்து ஆண்டாள் சொல்லுகிறாள், வையத்து வாழ்வீர்கள், இந்த வையத்திலே வாழ்பவர்களே என்று அவர்களை பார்த்து சொல்லுகிறாள். ஏன் அப்படி சொல்லுகிறாள் என்றால், பகவானை அனுபவிக்க வேண்டும், பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும், யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் வாருங்கள் என்று அழைத்தவுடனே வந்தவர்கள் யாரோ உண்மையிலே அவர்கள்தான் வையத்திலே வாழ்பவர்கள். பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள் அத்தனை பேரும் வையத்திலே வீழ்பவர்களே அழிபவர்களே தவிர அவர்களெல்லாம் வாழ்பவர்களே அல்லர் என்கிற கருத்தினாலே பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று அழைத்தவுடனே வந்திருக்கிறீர்களே, நீங்களன்றோ வாழ்பவர்கள், அதிலும் இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதே, இது என்ன ஆச்சரியம், நெருப்பிலே தாமரை மலருவது போலே அன்றோ இந்த உலகத்திலே இருப்பவர்களுக்கும் பகவானுக்கு தொண்டு செய்ய வேணும் என்ற எண்ணமானது மலர்வது. ஆகையினாலே அப்படி உயர்ந்த எண்ணத்தை உடையவர்களான நீங்கள் வையத்து வாழ்வீர்கள் என்று அவர்களை சொன்னார். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள், நாமும் என்றால் எம்பெருமான் தானே வந்து நம்மை அனுகிரகிப்பது தவிர நாம ஒன்றை செய்யக்கூடாது என்று இருக்கின்ற நாமும் கூட துடிப்பின் காரணமாக உடனே அவனை அடைய வேணும் என்ற ஒரு துடிப்பின் காரணமாக செய்யும் கிரிசைகள், இந்த பாவை நோன்பிற்கு செய்யும் கிரிசைகள் என்றால் செய்ய வேண்டிய செயல்கள் எவை என்றால், இந்த பாசுரத்திலே ஒரு 6 காரியம் செய்ய வேண்டும் என்றும் ஒரு 4 செயல்கள் செய்யக்கூடாது தவிர வேண்டும் என்றும் வரிசையாக தெரிவித்துக் கொண்டு வருகிறாள். அதிலே முதலிலே பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி என்று முதலில் திருப்பார்க்கடலிலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமான் அவனுடைய திருவடிகளை பாட வேண்டும், அவனுடைய திருநாமங்களை பாட வேண்டும்.
இது செய்ய வேண்டிய காரியம். இது அடுத்த பகவானுடைய நாமங்களை பாடுதல் என்னால் அதற்கு மேலே வேறு செயலே நமக்கு கிடையாது. அதைத்தான் செய்ய வேண்டும். நம்முடைய கரணங்கள் எல்லாம் அதற்காகவென்றோ அமைந்திருக்கின்றன, இந்திரியங்கள் எல்லாம் அதற்காகவென்றோ அமைந்திருக்கின்றன. ஆயினாலே அவனுடைய பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடி பாடுவோம். அதற்கு அடுத்தபடியாக நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். நோன்பிலே ஈடுபட்டிருக்கிறபடியினாலே இந்த நெய் பால் முதலான வஸ்துக்களை நாங்கள் உண்ணமாட்டோம் என்கிறார்கள். அதிலேயும் கூட உட்பொருள் என்னவென்றால் உடலை வளர்ப்பதற்கு உண்டான விஷயங்களை நாங்கள் கொள்ள மாட்டோம். ஆத்மாவுக்கு உண்டான விஷயம் எம்பெருமானுடைய திருவடிகளை பாடுவது அது ஆத்மாவுக்கு உரியது. ஆனால் இந்த நெய்யும் பாலும் உடலுக்குத்தானே போஷாக்கை தருகின்றன. ஆகினாலே நாங்கள் உடலை ஒரு பொருளாக மதிக்க மாட்டோம் என்கிறதத்தான் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று சொல்லுகிறார்களாம். இன்னும் ஒரு விசேஷம் வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார். பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்கின்றபடியினாலே எம்பெருமானுடைய திருவடிகளை பாடின பிற்பாடு நமக்கு நெய்யதற்கு பாலதற்கு நல்ல இனிமையான வஸ்துவை உண்டவர்கள் அதற்கு பிறகு வேப்பங்காயை கடிப்பார்களோ அதுபோல இனிமையான எம்பெருமானுடைய திருவடிகளை பாடின பிற்பாடு நமக்கு நெய்யும் பாலும் கசக்கும் அல்லவா. ஆகினாலே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். நாட்காலே நீராடி விடியற் காலையிலே எழுந்து நீராட கடவோம் என்கிறார்கள். அதுவும் கூட எதற்கு சொல்லப்பட்டது என்னால் எம்பெருமானுடைய திருவடிகளை பாடி என்று சொன்ன பிற்பாடு நீராடி என்று சொன்னபடியினாலே எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுவதற்கு நீராட்டம் என்பது கூட ஒரு விதி அல்ல. எப்பொழுது வேண்டுமானாலும் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லலாம். இருந்தாலும் நமக்கு அந்த தூய்மையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நாட்காலே நீராடி என்று புறம் தூய்மை அது நாட்காலே நீராடுகையாலே அமைகிறது, அகம் தூய்மை பரமனடி பாடுகையாலே அமைகிறது என்று நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள கடவோம் என்று நாட்காலே நீராடி அதற்கு பிறகு மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்று கண்களுக்கு மையிட்டு கொள்ள மாட்டோம், தலையிலே பூச்சூடி கொள்ள மாட்டோம். இதெல்லாம் நோன்பிலே இருக்கிறவர்கள் அலங்காரத்தை எல்லாம் துறக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றபடியினாலே ஒரு விரதத்திலே இருக்கிறவர்கள் தாங்கள் எதையும் தங்களுடைய தேகத்தை ஒரு பொருளாக நினைக்க கூடாது. எப்படி அந்த நெய்யுண்ணுதல் பால் உண்ணுதல் என்பது உடலினுடைய போஷாக்குக்காக ஏற்பட்டதோ அதுபோல இந்த மையிட்டு எழுதுதல் மலரிட்டு முடித்தல் இவைகளெல்லாம் உடலை அலங்கரிக்க ஏற்பட்டவை. நாம் உடலை அலங்கரிக்க மாட்டோம், ஆத்மாவைத்தான் அலங்கரிப்போம் என்று தெரிவிக்கிறாள். ஆஹா, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். ஆனால் நாம் முடியோம் என்ற இடத்திலே மிக அழகாக வியாக்கியானத்திலே காட்டுகின்றார் பெரியவாச்சான் பிள்ளை. நாம எடுத்து மலரை சூடிக்கொள்ள மாட்டோம், கண்ணன் தானே வந்து நம்முடைய குழலிலே மலரை சூடினானாகில் நம்மால் தவிர்க்க இயலாது என்று எப்படியும் ஒரு பொருள் காட்டுகின்றார். அதற்கு மேலே செய்யாதன செய்யோம் என்றால் செய்யாதன செய்யோம் என்றால் சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய பெரியோர்கள் செய்யாதவற்றை நாங்கள் செய்ய மாட்டோம். அதைத்தான் மேலேயும் கடைசியிலே மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் என்றும் மேலே திருப்பாவிலே தெரிவிக்க போகிறாள் ஆண்டாள். இங்கேயே அதை காட்டுகிறாள். செய்யாதன என்னால் நம்முடைய பெரியோர்கள் செய்யாதன. சாஸ்திரத்திலே சில விஷயங்கள் விதிக்கப்பட்டிருந்தாலும் பெரியோர்கள் நமக்கு இது தேவையில்லை என்று விட்டுவிட்டு இருந்தார்களானால் அவற்றை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதைத்தான் செய்யாதன செய்யோம் என்று சொன்னாள். அதற்கு மேலே தீக்குறளை சென்றுவோம். குறளை என்பது ஒரு சொல், குறள் அல்ல, குறளை என்ற சொல். நன்றாக இதை கவனித்து பார்க்க வேண்டும். அங்கே கூட தீக்குறளை சென்றோதோம் என்று புத்தகங்களிலே சில புத்தகங்களிலே இச் என்று எழுத்து அது அச்சிடப்பட்டிருந்தால் அது தவறு என்பதை கருத்திலே கொள்ள வேண்டும். தீக்குறளை சென்று ஓதோம் என்று அப்படித்தான் சொல்ல வேண்டும். பிறருக்கு தீமை பயக்கக்கூடிய குறளை என்றால் கோள் சொல்லக்கூடிய சொற்கள். ஒருவனை பற்றி நாம் புறம் பேசுதல் இருக்கிறதே அதற்குத்தான் குறளை என்று பெயர். அப்படிப்பட்ட சொற்களை நாங்கள் சொல்ல மாட்டோம். அதாவது ஒரு அடியவர் மற்றொரு அடியவரை எந்த காரணம் கொண்டும் எந்த குறையும் சொல்லக்கூடாது. அதுதான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது. தீக்குறளை சென்று ஓதோம், ஒருவரை பற்றியும் நாங்கள் ஒருவரையும் சொல்ல மாட்டோம் என்று சென்று ஓதோம். அதற்கு மேலே செய்ய வேண்டிய காரியம் என்ன என்னால் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. ஐயம் என்னாலும் பிறருக்கு கொடுப்பதுதான், பிச்சை என்னாலும் பிறருக்கு கொடுப்பதுதான். ஆனால் உயர்ந்தவர்களுக்கு உயர்ந்த வஸ்துக்களை கொடுப்பது ஐயம் என்று பொருள். அதாவது ஆச்சாரியர்களுக்கு நாம் விடுகின்ற சம்பாவனை போன்ற உயர்ந்த பொருள்கள் இதெல்லாம் குருவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தட்சிணை.
இதெல்லாம் ஐயம் என்கிற சொல்லாலே பெறப்படும். அதனால்தான் ஐயம் இட்டு உண் என்கிற வார்த்தையும் கூட வந்தது. ஆனால் அதே சமயத்தில் பிச்சை என்பது என்னன்னா, மிகவும் வறியவர்களுக்கு நாம் பயனை எதிர்பாராமல் கொடுக்கக்கூடிய அந்த தானத்திற்கு பிச்சை என்பது பெயர். ஆஹா, இங்கே ஐயமும் பிச்சையும் என்னால் உயர்ந்தவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்க வேண்டிய சமர்ப்பணைகளையும் கொடுப்போம், அதே சமயத்தில் வறியவர்களுக்கு அவர்கள் வேண்டியவற்றையும் நாம் கொடுப்போம் என்று ஆந்தனையும் கைகாட்டி, ஆந்தனையும் என்னால் அவர்கள் கொள்ளவல்லராந்தனையும் என்று வியாக்கியானத்திலே காட்டுகின்றார். நம்மால் முடிந்தவரை என்று பொருள் அல்லவா. பின் என்ன பொருள் என்றால், அவர்கள் எவ்வளவு தூரம் கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று ஆந்தனையும் கைகாட்டி இவ்வளவு காரியங்களை செய்து அதற்கு மேலே கடைசியாக செய்ய வேண்டியது என்ன என்றால், உய்யுமாறு எண்ணி நாம் உய்ய வேண்டிய பிரகாரங்கள், எப்படி நாம் உய்வை அடையப் போகிறோம், எம்பெருமானுடைய திருவருளை என்றைக்கு நாம் பெறப்போகிறோம், என்றைக்கு அந்த எம்பெருமானுடைய திருவடி நிழலிலே போய் நாம் சேர்ந்து அவனுக்கு நிரந்தரமான கைங்கரியத்தை, இடைவிடாத கைங்கரியத்தை செய்ய போகிறோம் என்று அதையே நினைத்துக் கொண்டிருத்தலுக்குத்தான் உய்யுமாறு, உய்யும் வழி. அதை எண்ணி நாம் என்ன செய்ய வேண்டும், செய்யும் கிரிசகள் கேளீரோ. இங்க கேளீரோ என்றாலா, அவர்கள் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறார்கள் என்றால், நாம் கண்ணபிரானோடு சேரப்போகிறோம் என்கிற மகிழ்ச்சியினாலே சற்று மெய்மறந்திருந்தார்கள். உடனே அவர்களை ஒரு தட்டு தட்டி, தோளிலே ஒரு தட்டு தட்டி, இப்பொழுது மெய்மறந்து நிற்கலாமோ, கேளுங்கள் என்று அவளை சொல்லுகிறாள் ஆண்டாள் என்று வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார்கள். அப்படி உகந்து செய்யும் கிரிசகள் கேளீரோ என்று இந்த 2ஆம் பாட்டிலே தெரிவித்தாள். மேலே 3ஆம் பாட்டிலே இந்த நோன்புக்கு உண்டான பயன் என்ன என்பதை தெரிவிக்கிறாள். அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.